ஹேடா பப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து நாம் இன்னைக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையனோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லைக் 1 வீக் ஆகிருச்சு, லைக் பார்ட் 3 போட்டு. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் கட்சின்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் போடுவேன், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னோட இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே நான் வந்து பண்ணித்தருவேன், எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது. ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் வந்து இதில் ஒன்லி வீமின் குக் மட்டும்தான் நான் போடுவேன். என்னோடய மூன் ஃபேரி சேனலில் தான் வந்து ஹயான்ஸ் த லைன் போட்டுட்ருக்கேன். அண்ட் OT7க்குன்னு தனியாக நான் ஒன்று வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து நான் BL தான் வந்து அதில் போட்டுட்ருந்தேன், பட் டைம் இல்லாததுனால வந்து நான் போடுறதே ஸ்டாப் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இப்போ ரீசண்டாக தான் வந்து சரி OT7 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு OT7 வேணும் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலுக்கு போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் அதே மாதிரி ஹயான் லைன்ஸ்க்கு ஸ்டோரி வேணும்னா என்னோடய மூன் ஃபேரி சேனலில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லைக் நைட் எல்லாமே நீங்கள் டேயான் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு காலையில் ரொம்ப லேட்டாக தான் வந்து எந்திரிச்சு நீங்கள் வந்து கீழே வரீங்க. லைக் ஒரு 10-11 அந்த மாதிரியான டைமில் தான் வந்து வீட்டுக்கு லைக் வந்து உங்களோட ரூம்லேருந்து எந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரீங்க. வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற மேட்ஸ் கிட்ட தான் வந்து கேட்குறீங்க, என்ன யாரையுமே காணும், எல்லாம் எங்கே போனாங்க? அது உங்கள் அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்க திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக. அப்புறம் உங்கள் அண்ணன் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு. எது வேலைக்கு கிளம்பிட்டானா? அதுக்குள்ளேயுமா? மணி 11 ஆகுது. 11 ஆகுதா? அச்சுச்சோ, அதான் எனக்கு பசி எடுத்துகிட்டே இருந்துச்சோ. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட போயிடுறீங்க. இப்போது டயாங்கோட வீடு தான். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு 10 o'clock தான் வந்து கிளம்பியிருப்பாங்க. ரொம்ப நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரி சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஏன் வரவே இல்லையா, சரி நம்ம போகலாம், அவள் எந்திரிச்சா மேட்ச் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ டயாங்கோட வீட்டுக்கு தான் போய் கார் லைக் வந்து ஒரு 1 hour டிரைவ் தான். ஸோ வந்து அந்த மாதிரி இப்போ கார் வந்து நிற்கிது. ஆல்ரெடி வந்து டயான் கிட்ட வந்து ஜிஹெப்பும் வந்து லைக் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள் அண்ணனோட நம்பரையும் வந்து ஜிஹெப்க்கு அனுப்பியிருப்பீங்க. ஸோ டயாங்கோட நம்பரும் வந்து நீங்கள் ஜிஹெப்க்கு கிட்ட கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க மாப்பிள்ள, 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜிஹெப் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது கார் அப்படியே நிற்கிது. லைக் வந்து டயாங் வந்து அவருக்கு வந்து லைக் வந்து வீட்டில் இருந்து வராங்க, நம்ம முறையாக அவங்க நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்கெல்லாம் வந்து டயாங் வந்து இந்த மாதிரி வந்து வராங்க அப்படின்ட்டுலாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா வந்து டயாங் வந்து பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அதை வந்து ஒரு ரகசியமாக தான் வந்து வச்சிருக்காரு. ஆனால் அவர் வேலைக்கு போகாமல் இங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான் வந்து டயாங்கோட பாட்டி வந்து டயாங்கிட்ட கேட்குறாரு, என்னடா இன்னைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்துட்ருக்க, என்ன விஷயம்? எப்போவுமே நீ நேரத்துக்கு வயலுக்கு போயிடுவியே, ஒரு நாளும் வந்து நீ வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாட்டியே, என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, கொஞ்சம் அசதியாக இருக்குது, அதனால தான் நான் சரி கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. என்னடா உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, ராத்திரி கொஞ்சம் தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை பாட்டி. ஏன்டா தூங்கலை? அது ஒன்றும் இல்லை பாட்டி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஹாரன் சவுண்ட் அடிக்குது. யார் அது நம்ம வீட்டுக்கு ஹாரன் சவுண்ட் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வெளியில் வராரு. என்னடா நம்ம வீட்டுக்கு முன்னாடி சத்தம் கேட்குது. டேயானுக்கு வந்து அவர் மனசுக்குள்ளே இருந்து நினச்சிக்கிற வந்துட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி. தெரியல தாத்தா, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேயான் சொல்லிட்டு இருக்காரு. நீ இருடா, நான் போய் பார்க்குறேன், யார் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வெளியில் போகிறாங்க.
டயாங்கு அச்சச்சோ வந்துட்டாங்க போலயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அவங்க முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு வராங்க, சந்தோஷமா வந்துட்டு சந்தோஷமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து டயாங்கோட தாத்தாவும் பாட்டியும் வெளியில போயிருந்திருப்பாங்களே. டயாங்க லைக் வந்து நிலாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து கார்லேருந்து இறங்கி வராங்க. அட! சம்மந்திங்க 2 பேரும் வராங்க. "அ வாங்க, வாங்க, வாங்க. வணக்கம்மா, வணக்கம்ப்பா. உள்ள வாங்க, உள்ள வாங்க. என்ன அதிசயம்? திடீர்னு திடுதிப்புன்லாம் வந்திருக்கீங்க." அப்படின்ற மாரி எல்லாம் பேசிக்கிட்டே உள்ளார வராங்க. டயாங்கும் வந்து பார்க்குறாரு. வாங்க மாமா, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க." அப்படின்ற மாரிலாம் வந்து டயாங்கோ சொல்றாரு. வரோம் மாப்ள." அப்படின்ற மாரி அ டயாங்கோ வந்து அவங்களெல்லாம் வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து டயாங்கோட அம்மாவ கூப்பிடுறாங்க. இந்த மாரி "வா, தண்ணி எடுத்துட்டு வா." அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் வந்து எல்லாம் வந்து இந்த மாரி வந்துட்டு வரவேத்துட்டு, இந்த மாரி டீ, காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து, அப்படியே எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நிச்சயத்துக்கு என்ன எப்படி இதெல்லாம் அப்படின்லாம் மாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே பேசிட்டு, அதுக்கப்புறமா வந்து லைக் வந்து அப்படியே ஒரு 1/2 1 ஹவர் அந்த மாதிரி அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து என்கேஜ்மெண்ட்டை என்னைக்கு வச்சுக்கலாம், எப்படி எந்த இது எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற எல்லா டிஸ்கஷனும் ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து போயிருந்திருக்கோம். அதுக்கப்புறமா தான் அதான் பார்த்தீங்களா நாங்கள் வந்த விஷயம் மொத்தியே மறந்துட்டோம். சொல்லுங்க சம்மந்தி என்ன அப்படின்னு எங்களோட அப்பாவும் வந்து கேட்குறாரு. அது வந்து சம்மந்தி எங்கள் ஊரில் திருவிழா வருது, அதான் சரி உங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். அவங்க திருவிழாவோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, என்னைக்கு ஆரம்பிக்குது என்னைக்கு முடியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து வரணும், உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருப்போம். நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள்லாம் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. லைக் உடனே உங்க பாட்டியா, அதாவது தேயாங்கோட பாட்டி, அது எப்படிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வந்து தங்குறது சரியா வராதுல்ல. அம்மா நீங்க ஏன் இன்னும் பழைய இதாவே பேசிட்டு இருக்கீங்க? இப்போதான் நம்மலாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம்ல. நீங்க தாராளமா வாங்க, வந்து திருவிழாவ நீங்க கண்டிப்பா நீங்க திருவிழாவுக்கு வரணும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாரி உங்களோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்ல சம்மந்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க இங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து தங்கி, அது சரியா வருமான்ட்டு எனக்கு தெரியல சம்மந்தி. அட! அதெல்லாம் சரியா வரும் அண்ணி. நீங்க ஏன் வந்து இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா வந்து எங்க ஊர் திருவிழாக்கு நீங்க வரணும். அது மட்டும் இல்லாம நம்ம கிராமத்துக்கு தான் போணும். அப்படின்ற மாரி சொல்றாங்க. கிராமமா? அப்படின்ற மாரி அவங்கோட அப்பா கேட்குறாரு. ஆமா, கிராமத்துல தான். நாங்க வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பா திருவிழாக்கு ஊருக்கு போயிருவோம். இந்த வருஷம் கண்டிப்பா நீங்களும் வந்து வரணும். அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எப்படி சம்மந்தி நீங்க ஊருக்கு நீங்களே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போறீங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இல்ல. நீங்க வரணும் அப்படின்னு நீங்களும் எங்க கூடவே தான் வரணும். அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி பாட்டியும் வந்து, சரி நாங்கலாம் வரோம். ஆனா டயாங்கு அவன் வரமாட்டான். ஏன் ஏன் நான் ஏன் போகக்கூடாது? நான் ஏன் வரக்கூடாது? அப்படின்ற மாரி டயாங் கேட்குறாரு. டேய் சும்மா இருடா! அதான் பாட்டி பேசிட்டு இருக்காங்களா, அமைதியா இருடா! அப்படின்ற மாரி டயாங்கோட அம்மா சொல்றாங்க. அது இல்லம்மா, நீங்கலாம் போகும்போது அப்படியே நானும் வருவேன்ல. அப்படின்ற மாரி டயாங் சொல்றாரு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நீ எல்லாம் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க பேசி முடிவு எடுத்துட்டு நீங்க வாங்க அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு, அப்போ சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாரி அவங்கலாம் வந்து எந்திரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அ அ ஜங் டேயோட தம்பிங்க இருப்பாங்கல்ல. ஸோ ஜங்குக்கும், யோஞ்சனும் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, பலூன்ல தண்ணிய ஊத்தி ஊத்தி அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி வந்து உள்ளார ஓடி வரும்போது, யோஞ்சன் வந்து உள்ளார ஓடி வராரு. அவருக்கு பின்னாடி ஜங்குக் ஓடி வந்துட்டுருக்காரு. லைக் அவரு வந்து அந்த பால் தண்ணி இருக்கிற வாட்டர் பால துப்புன்னு தூக்கி போட்டிருப்பாரு. யோஞ்சனா நகர்ந்திருப்பாரு. அதில வந்து என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா வந்து, அந்த பால் கரெக்ட்டா வந்து அ உங்களோட அம்மா மேல தான் வந்து பட்டு இருந்திருக்கும். லைக் வந்து அவங்க திரும்புவாங்க. லைக் வந்து திரும்பி லைக் அவங்க வந்து என்ன சொல்றது? சரி திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, அப்பதான் அந்த இது வந்து டக்குனு ஃபேஸ்ல வந்து பட்டுன்னு அடிச்சிருந்திருக்கும். ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழ போவாங்க. உடனே உங்க அப்பா வந்து பிடிச்சிடுறாரு. "ஏய் என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்ற மாரி வந்து பார்க்குற எல்லாரும் பதறி போயிருச்சு. சொங்குக்கோ "ஐய்யய்யோ! அத்தை உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அத்தை? ஐய்யய்யோ! அத்தை
மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. டயாங்கா செம்ம கோவம் வந்துருச்சு. அறிவு இருக்கா உனக்கு ஜங்குக், இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ளார இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க 2 பேரும் சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? லைக் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு சட்டுன்னு பட்டினதுல மூங்கில் வந்து ரொம்ப அடிபட்டு பிளட் வர ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். ரத்தம் வருது. ஐயோ ரத்தம் வருது. அத்தை அத்தை, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, விடுங்க விடுங்க. டேங்க்கு செம்ம கோவம் பலாருன்னு வந்து அரைஞ்சிடுறாரு ஜங்குக்க. ஜங்குக்கா கன்னத்துல கை வச்சுட்டு அப்படியே தலையை குனிஞ்சிடுறாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி வீட்டுல 2 பேரும் விளையாடுறத பார்த்த கை காலை உடைச்சிருவேன். எத்தனை தடவை சொன்னாலும் அறிவுன்றது உங்களுக்கு வரவே வராதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அண்ணா அப்படின்ட்டு யோஞ்சனும் வராரு. யோஞ்சனுக்கு பலாருன்னு ஒரு அறை விழுது. மூடிட்டு 2 பேரும் உள்ளார போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, தம்பிங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அத்தை அப்படின்ற மாதிரிலாம் டேங்க்கு அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. பிளட்டெல்லாம் வந்ததுமே ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை விடுங்க, சரியாயிரும் சரியாயிரும். இல்லை ரத்தம்லாம் வருது, வாங்க ஆஸ்பத்திரிக்காவது போகலாம் அத்தை, வாங்க அத்தை. இல்லை மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, பதறாதீங்க, ஒன்றும் இல்லை, சரியாயிரும் அப்படின்ட்டு லைக் பிளட்டு வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. அத்தை வாங்க, வந்துக்கிட்டே இருக்குது, வாங்கத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க தேங்க தான் உங்கள் அப்பாவையும் லைக் வந்து உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா அங்கே வீட்டிலே தான் இருக்காரு. மன்னிச்சிருங்க சம்மந்தி, பசங்க ஏதோ விளையாட்டுத்தனத்தில். இல்லை தங்கச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்க அப்படி தானே இருப்பாங்க, இது என்ன தெரிஞ்சாவே பண்ணாங்க, மாப்பிள்ளை வேற அடிச்சிட்டாரு சின்ன மாப்பிள்ளைங்கள. அது அது நீங்கள் அதை நீ பெருசாக எடுத்துக்காதப்பா, அவனுங்க எப்போவுமே அப்படிதான், நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைம் தான் கூட வாங்கி கூப்பிட்டு வராங்க. வேலைக்கு வாங்க கேட்குறாங்க. என்னடாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அது வந்து மூக்கில் ரொம்ப பலமாக அடிபட்டதுனால உள்ள மூக்கில் வந்து கொஞ்சம் இதாயிருச்சு, உடஞ்சிருக்கு, அதனால தான் பிளட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். டாக்டர் வந்து மருந்தெல்லாம் கொடுத்துருக்காருமா, அதை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஆமாம்மா. ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சரி இந்த சம்மந்தி லைக் வந்து உங்கள் அம்மாவோட மூங்கில் வந்து லைக் பிளாஸ்டர் போட்ட மாதிரி வந்து ஒட்டி இருக்காங்க. சரிங்க சம்மந்தி, அப்போ நான் கிளம்புறோம். தப்பாக எடுத்துக்காதப்பா பசங்க. இல்லைம்மா, புரியுது, எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜம்தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டேங்க்கு டென்ஷன் தாங்கலை, கோவம் தாங்கலை, கத்துறாரு. ஜங்குக் யோஞ்சன் வாங்கடா 2 பேருங்க அப்படின்ற மாதிரி. ஜங்குக் யோஞ்சனும் பயந்துக்கிட்டே தான் வெளியில வராங்க. டே அவங்க ஏதோ மா, இதில் நீ தலையிடாதம்மா, நீ இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்போ இந்த மாதிரி ஆகியிருக்கு. பார்த்தல, மூங்கு உடஞ்ச ரத்தமே வந்திருக்கு. இப்போ இது வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும், கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. இந்த மாதிரி அவங்களுக்கு வக்காலத்தை வாங்கி வைக்கிட்டு இந்த லட்சத்தில் நின்றுட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி டைம் கத்துறாரு. வாங்கடா இங்க. அண்ணா வேணும்ட்டே பண்ணலண்ணா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டுக்குள்ளார விளையாடாதீங்க, இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் பண்ண வேலையால் பாட்டிக்கு இடுப்பு உடஞ்சி அவங்க எவ்வளோ நாள் படுத்த படுக்கையாக இருந்தாங்கன்னு மறந்துட்டீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில சேட்டை பண்ணியிருக்கும்போது என்ன இருக்குன்னா, பாட்டி வழுக்கி விழுந்து இடுப்பில் பயங்கரமாக அடிபட்டு இருந்திருக்கும். ரொம்ப நாள் லைக் ரொம்ப மந்த்துன்னு வச்சுக்கலாம், பெட் ரிட்டனாக படுத்த படுக்கையாக தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து யோஞ்சனையும் பார்த்து செம்மையாக திட்டுறாரு. திரும்பவும் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா? அவங்க என்னோட மாமனார் மாமியார், அவங்க எப்படி வந்தாங்க, சந்தோஷமா உள்ளார வந்தவங்க இப்ப கஷ்டப்படுத்தி ரத்தம் வர வச்சு அழிச்சிட்டிங்களாடா, ஏன்டா இப்படி படுத்து எடுக்கிறீங்க? டேங்க்கும் லைக் வந்து ஜங்குக்கும் யோஞ்சனுக்கும் அப்படி கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்குது. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, தெரியாம தானே பண்ணிட்டு, இனிமே பண்ண மாட்டோம்ண்ணா. இதே எத்தனை தடவை சொல்லிட்டீங்க, எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்றீங்க, ஆனா இதுக்கு மேல பண்ணாமலா இருக்கீங்க?
சொல்லுங்கடா பண்ணாமலா இருக்கீங்க. நான் இனிமே கண்டிப்பா பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ், நான் பண்ணவே மாட்டோம்னா. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பயம், லைக் வந்து ரத்தமே வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு அவ்வளோ பயமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் டயாங் வந்து அங்கே என்னோட மாமியாருக்கு இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அவருக்கு அவ்வளோ கோவம். பயங்கரமா திட்டு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. டயாங்கோட அம்மா தான் ஜங்குக்கையும் வந்து நீ பார்த்து, சரிடா சரி அழாதீங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரியா அப்படின்ற மாதிரி. ஆமாம், நீ இப்படி பண்ணி பண்ணி தான் இவனுங்க 2 பேரும் இப்படி இருக்கானுங்க. ஆமாம், திட்டினதுல என்ன தப்பு இருக்கு? இதை வேற ஏதாவது படக்கூடாத இடத்துல பட்டு இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்றாங்க. டேய், நீங்க இனிமே சின்ன பசங்களடா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. என்ன, காலேஜ் போக போறீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? நாளைக்கு உன் அண்ணி வேற வரப்போறா. கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா உன் அண்ணெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான், பெல்ட்டை எடுத்து வாங்கு வாங்கன்னு வாங்கிடுவான். இனிமே ஒழுங்கா இருக்க பாருங்க, வயசுக்கேத்த மாதிரி நடந்துக்க பாருங்க, விளையாடுறதுன்னா வீட்டுக்கு வெளியில போய் விளையாடுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தாத்தாவும் திட்டுறாரு. சரி சரி போதும் விடுங்க, திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, 2 பேரும் இனிமே இந்த மாதிரி பண்றதை நிறுத்துறீங்க புரியுதா அப்படின்ற மாதிரி தேவங்களோட அப்பாவும் சொல்றாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்து அந்த அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்க அம்மாவும் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்துடுறாங்க. நீங்களும் வந்து அம்மா அப்பா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்த்தா உங்க அம்மா மூக்கெலாம் வந்து பிளாஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அம்மா அம்மா சின்னமாச்சு உன் மூக்குக்கு. உங்க அப்பாவும் சொல்றாரு, உங்களுக்கு செம்ம சிரிப்பா வருது, என்னம்மா சொல்றீங்க சும்மாவா? இங்க நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பு கேக்குதா, சிரிப்பா வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா துரத்துறாங்க. அம்மா 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 ஓடாதுமா, திரும்ப கீழே கீழே விழுந்து மூங்கில் இன்னும் பொத்த பொத்த பொத்தன்னு வந்துட போதுமா, ஐயோ அப்படின்னு வந்து நீங்க சிரிக்கிறீங்க. சிரிக்காதடி, சரி சரி சிரிக்கலம்மா, விடுமா விடுமா, ரொம்ப அடிபட்டுருச்சோ? அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் வந்து ரத்தம் வர அளவுக்கு வந்துருச்சரி. அச்சோ, சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத. ஆனால் மாப்பிள்ளை தாண்டி ரொம்ப கோவப்பட்டாரு. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, அவங்க தம்பிக்கு பலார் பலர்னு வர விழுந்துச்சுடி. ஓ, சிச்சோ அப்படியா? ஆமாண்டி, ரொம்ப கோவப்பட்டார் மாப்பிள்ளை. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டார். அவரு தான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாரு. ஆனாலும் உன் மாப்பிள்ளைக்கு உன் மேலே ரொம்ப தாண்டி பாசம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. பின்ன பொண்ணை கொடுக்குறோம்ல, அப்புறம் அப்படிதான் இருக்கும். சரி சரி. ஆ சரி, போங்க போங்க, போய் நம்ம நிச்சயத்துக்கான வேலையை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு வேற போகணும், அதுக்கான துணிமணியெல்லாம் போய் எல்லாம் எடுத்து வைங்க, என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களா ஐயா அப்பட்ட என் கூட ஜாலியாக நம்ம சுத்தலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. லைக் உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளலாம் வரமாட்டாரு, அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க தான் வருவாங்க. ஆ ஏன் 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 வரமாட்டாரு? ஏய், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களாம் கூப்பிட்டு வருவாங்களாம், அதுக்கு முன்னாடிலாம் வந்து மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் என்ன இல்லை கூப்பிட்டு வந்தே தான் ஆகணும்ட்டு சொல்ல முடியும்? சரி நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம், வேறு என்ன பண்ண முடியும்? வந்தே தான் ஆகணும், கட்டாயம்லாம் படுத்த முடியுமா என்ன? சரி. அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. 2 days கழிச்சு தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜு. அதுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து லைக் மண்டபத்துக்கு போயிட்டீங்க. லைக் வந்து முன்னாடி நாளே வந்து போயிட்டீங்க. டயாங்க்கு தான் வந்து கால் பண்ணுறீங்க. டயாங்கும் வந்து லைக் இன்னமும் வந்து அவர்கிட்ட ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியாது. டயாங்க்கு தான் வந்து கால் பண்ணுறீங்க. ஒரு ஒரு நூன் டைமு, அந்த டைம் தான் கால் பண்ணுறீங்க. அவர் வந்து வயலில் தான் இருந்திருப்பார். ஸோ எல்லாம் எப்படியெல்லாம் நான் சரியாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தான் அவர் அங்கேயே தான் இருக்கார். நீங்கள் கால் பண்ணுறீங்க. சொல்லுபுல, மாமா எங்கே இருக்கேன்? எங்கே இருக்குன்னா வயலில் தான், எல்லாம் சரியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன் போல. மாமா, அப்போ நான் சொன்னது நீ மறந்துட்டியா? நீ சொல்லி நான் என்னத்த புள்ள மறந்தேன்? மாமா, நான் தான் என்னோட ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கு, அதுக்கு நீ வரணும்னு நான் சொன்னேன்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அப்படின்னு சொன்னேன்ல மாமா. ஐயோ ஆமா புள்ள, நான் மறந்தே போயிட்டேன் புள்ள. நாளைக்கு தான் மாமா கல்யாணம், நீ வா மாமா.
நாளைக்கு தானே கல்யாணம், அதுக்கு இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வா மாமா. நீ தான் ஊருக்கெல்லாம் வரமாட்ட. நான் ஊருக்கு போயிட்டேன்னா அங்க உங்ககிட்ட பேச கூட முடியாது. ஏன் போல பேச முடியாது? ஆமா, அங்க சிக்னல் கிடைக்காது. ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அப்புறம் ஒரு வாரம் உன்ன மிஸ் பண்ணுவேன்ல மாமா. வா மாமா. இந்த பொண்டாட்டி கூப்பிட்டா வரமாட்டியா? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அச்சோ! இவ்ளோ பாசமா என் பொண்டாட்டி கூப்பிடும்போது நான் வராம இருப்பேனா புள்ள? வந்துடுறேன் புள்ள. வீட்ல ஏதாவது சொல்லிட்டு நான் வந்துடுறேன் புள்ள, சரியா? நீ எங்க புள்ள இருக்க? நானா? நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வீட்ல தான் மாமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பிருவோம். சரி புள்ள. நீ அந்த மண்டபம் எங்க இருக்குன்னு வந்து அந்த அட்ரஸ மட்டும் எனக்கு அனுப்பு. நான் வந்துடுறேன் புள்ள. சரி மாமா. மாமா மாமா, அப்படியே நீ தங்குறதுக்கு சேர்த்தி வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துரு மாமா. தங்கணுமா? ஆமா மாமா. தங்க மாட்டியான் கூட? சரி புள்ள, நான் எடுத்துட்டு வரேன். சரியா? அப்புறம் புள்ள, சொல்லு மாமா. அப்புறம் கல்யாணத்துக்கு சும்மா வர முடியாதுல்ல. உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னீன்னா, நான் அத சேர்த்தி நீயும் நானும் சேர்ந்து குடுத்த மாரி குடுத்தரலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு டயாங்க. அதுவா மாமா? அது நீ இங்க வா, நம்ம வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் மாமா. சரி புள்ள. அப்படின்ற மாரி அவரும் கட் பண்ணிட்டு, அவரு இப்ப வீட்டுக்கு தான் வந்து வந்துட்டுருக்காரு. அ என்ன இவ இந்த நேரத்துல வீட்டுக்கு வரா? இந்த நேரத்துல வீட்டுக்கு வரமாட்டேனே! என்னடா அங்க இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கிற? அப்படின்ற மாரி பாட்டி கேட்குறாரு. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒரு முக்கியமான வேலை. நான் ஊருக்கு கிளம்புறேன். அததான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அப்படியே ட்ரெஸ்ஸும் தேவைப்படுது. நான் எடுத்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே டேயாங்கோட அம்மா தான், எங்கடா? அது ஒண்ணும் இல்லம்மா, மச்சான் கால் பண்ணாரு. நம்ம ஊருக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூலா கட்டலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்ல. அது விஷயமா தான் மாமா. அது விஷயமா தான்மா மச்சான் வந்து வர சொல்லியிருக்காரு. அப்படியாடா? ஆமாம்மா. நான் வந்து ஊருக்கு போயிட்டு அப்படியே பேசி முடிச்சுட்டு தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே தங்கிட்டு நான் நாளைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிடா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இதை பாருடா, மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் தங்குற வேலைலாம் வேண்டாம், புரியுதா? மா, அது எனக்கு தெரியாதா? நான் பார்த்துப்பேம்மா. நான் போகிறது வேலை விஷயமா தானம்மா போகிறேன். பேசி முடிச்சுட்டு எல்லாம் வந்துடுறேம்மா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு, அப்பாடா தப்பிச்சடா சாமி அப்படின்ற மாதிரி அவரும் வந்து போயிட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு, லைக் கல்யாணத்துக்கு போடுற மாதிரியும் வந்து எடுத்து வச்சுட்டு அவர் வந்து இப்போ அப்படியே வந்து அவரோட ஜீப்பில் தான் வந்து கிளம்புறாரு. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அவரும் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுறாரு. ஸோ மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆயிடுறாரு. மண்டபத்துக்கு அந்த கொஞ்சம் அந்த பக்கத்தில் வந்து ரீச் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்களும் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு, புள்ள சொல்லுமாம்மா, வந்துட்டியா? வந்துட்டேன் புள்ள. ஆனால் இந்த இடம் சரியா தெரிய மாட்டேங்குது. நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு தெரியல புள்ள. மாமா, உன்னோட லொக்கேஷனு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பு. நான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன். ஆஹ் இருபுல அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அவரோட லொக்கேஷனை வந்து எங்கே இருக்காரு அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறாரு. மாமா, நீ பக்கத்தில் தான் இருக்க, ஒரு 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். சரி புல அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. நீங்கள் வரது டேங்கும் வந்து பார்த்துறாரு. அவரும் வந்து ஜீப்லேருந்து இறங்கி, வந்துட்டியாப்புல? வந்துட்டேன் மாமா, இங்கே பக்கத்தில் தான். சரி வா ஏறு, நம்ம ஜீப்லேயே போயிடலாம். மாமா, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று வாங்கணும். என்ன புள்ள? வா நம்ம முதல்ல கடைக்கு போவோம். எந்த கடைக்கு? பின்ன நைட்டு போடுறதுக்கு உனக்கு வேணும்ல. அதை நான் கொண்டு வந்திருக்கேன் நிலப்புல. அதெல்லாம் வேண்டாம் மாமா. நீ என்ன வேட்டி சட்டை தான் கொண்டு வந்திருப்பேன். நைட்டு அதை நீ போடக்கூடாது. நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அங்கே கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு ஷாப்புக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறீங்க. லைக் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப்புக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறீங்க. எங்கே எதுக்கு புள்ள வந்திருக்கோம்? மாமா, இன்னைக்கு நைட்டு போடுறதுக்கு உனக்கு வேணும்ல. நான் ஆல்ரெடி உனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முடிவு பண்ணி உனக்காகவே நான் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன போல், அதாவது உனக்காகவே அதை வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு டிசைனை போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாமா. அதுதான் நீ இன்னைக்கு போட போகிற. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் போட போகிறேன். இந்த ஒரே மாதிரியே போட்டுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரியே இந்த புருஷன் பஞ்சதுன்னா ஒரே மாதிரி இதில் ஒரே கலரில் ஒரே மாதிரியே ஒரு அந்த மாதிரியா? ஆமாம் ஆமாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூப்பிட்டு போகிறீங்க.
ட்ரெஸ்ஸு வந்து லைக் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸ தான் வந்து லைக் வந்து அங்க இருக்கிற ஷாப் மேனேஜர் கிட்ட வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. இந்த மாரி ட்ரெஸ் நான் கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது ரெடியா இருக்கா? அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு, ரெடியா இருக்கு மேடம். நீங்க வந்து ஒரு தடவ போட்டு பார்த்துட்டீங்கன்னா, சரியா இருக்குன்னா எதா ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தா பண்ணிரலாம். சரி. ஆமாம்மா, வாம்மா. அ என்ன புள்ள என்ன சொல்றாங்க? நீ போட்டு பார்த்துட்டு உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுமாம்மா. ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா, அவங்களே சரி பண்ணி குடுத்துருவாங்க. வா அப்படின்ற மாரி நீங்க கூட்டு போறீங்க. இந்த ட்ரெஸ்ஸ குடுக்குறீங்க. இத போட்டு வாமாம்மா, நானும் போய் போட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படின்ற மாரி நீங்களும் வந்து போய் போட்டு பார்க்குறீங்க. டேங்கும் வந்து போட்டு பார்க்குறாரு. அவருக்கெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு. அப்படின்ற மாரி அவரும் போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. நீங்களும் வந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, கரெக்ட்டா இருக்கா? ஃபிட்டிங் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்களும் வந்து ஓகே எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்ற மாரி நீங்களும் வந்து அத வாங்கிட்டு, "என்ன மாமா சரியா இருக்கா?" சரியா இருக்கு புள்ள. போட்டு பார்த்துட்டேன். எல்லாம் சரியா தான் இருக்கு." "சரி மாமா. அப்ப போலாமா?" "என்ன புள்ள காசு குடுக்காம அப்படியே போலான்ற?" "மாமா இந்த கடை என்னது தான் மாமா." "என்ன புள்ள சொல்ற?" "ஆமா மாமா. நான் படிக்கும்போது இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மாமா. இந்த மாரி ட்ரெஸ்ஸு டிசைன் எல்லாம் பண்ணி பண்ணி, அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன கடையா வச்சு பெருசாக்கி, இப்ப அப்படியே பெருசா இருக்கு மாமா." "என்ன புள்ள சொல்ற? நிஜமாவா?" "ஆமா மாமா. ஃபேஷன் டெக்னாலஜி தான் மாமா நான் படிச்சேன்." "அ அப்படின்னா, இந்த துணியெல்லாம் வரைவாங்கல்ல, அத பத்தி நான் விளக்கமா இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப நீ வா மாமா." என்னென்னமோ சொல்றா. "சரி புள்ள வா." அப்படின்ற மாரி அவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வந்து மண்டபத்துக்கும் வந்து ரீச் ஆயிட்டாங்க. "சரி மாமா வா, நேரமாச்சு நம்மளும் தயாராகணும்ல." சரி புள்ள, எங்க போய் தயாராகுறது?" "வா மாமா ரூம் இருக்கு. நமக்காகவே ஒரு ரூம வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்." நமக்காகவா?" "ஆமா மாமா, வா மாமா." அப்படின்னு நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ரூம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு நீங்க ஒரு ரூம் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. ஸோ, இப்ப அந்த ரூமுக்கு தான் வந்து டேங்க நீங்க கூட்டு போறீங்க. கூட்டு போயிட்டு, "மாமா இதுதான் நம்மளோட ரூமு. இங்க தான் நம்ம தயாராக போறோம்." அது எப்படி புள்ள கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே ஒரே அறையில இருக்கிறது? "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா." "சரி இந்தா நீ இத போய் இத போட்டுட்டு நீ வா. அப்புறம் இதுக்கேத்த மாரியே நகைய கூட அதுலயே இருக்கும். சரியா மாமா? அதையும் அப்படியே போட்டுட்டு வந்துரு." "அ சரி புள்ள. நீ எங்க போற?" "அதுவா? கீழ பொண்ணுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் மாமா போறேன். நானும் போய் அங்க ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்." "சரி புள்ள." அ அப்படின்ற மாரி அவரும் வந்து அங்க ரெடி ஆயிட்டுருக்காரு. நீங்களும் வந்து கீழ போயி எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டுருக்கீங்க. பொண்ணுக்கு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க எனக்கு ரெடி பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் நான் தாண்டி கல்யாண பொண்ணு. நீ ஏன்டி இவ்ளோ பறக்குற? இத பார்ரி கல்யாண பொண்ணுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். எனக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது சரியா? அதனால முதல்ல நீங்க எனக்கு தான் பண்ணி விடணும்." அப்படின்ற மாரி நீங்க அடம் பிடிக்கிறீங்க. ஐயோ! இவ போரு தாங்கலையே! சரி அவளுக்கே பண்ணுங்க அப்படின்ற மாரி கல்யாண பொண்ணு வந்து சொல்லியிருப்பாங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு, அந்த சாரீக்கு ஏத்த மாரியே ஜுவல்லும் வந்து நீங்க வாங்கி இருந்திருப்பீங்க. கஸ்டமைஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ, அதெல்லாமே வந்து ரெடியாகி போட்டுட்டு, சரி, சரி. இப்ப நீங்க பொண்ணுக்கு பண்ணுங்க, பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." டயாங்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. "இவ எப்போ வருவா? எப்போ வருவா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது? வெளியில போலாமா? அப்படின்ற மாரி ஒரு தயக்கமும் உங்களுக்கு வந்து இருக்கு. திடீர்னு நீங்க யாருன்னு கேட்டானா என்ன சொல்லுவேன்? ஐயோ! என் பொண்டாட்டி எங்கடி இருக்க? அப்படின்ற மாரி தான் அவருக்கு அப்படியே அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. பொண்ணுக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஏய் அப்போ உங்க ஃப்ரெண்டு தான் ரெடி ஆனதுக்கப்புறமும் கேட்குறாங்க, "என்னாடி? ஏய் உன் ஆளு வந்துட்டாரா இல்லையாடி?" "அவர்லாம் எப்போ வந்துட்டு ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு." "ஏய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. கண்டிப்பா நீ வந்து அவர காட்டணும் சரியா? ஒரு ஃபோட்டோ கூட நீ காட்டவே இல்ல." "ஏய் அவரு தான் வந்துட்டாருன்னு சொன்னேன்ல. எல்லாரும் வந்ததுக்கப்புறமா நானே என்னோட புருஷன கூட்டிட்டு வந்து காட்டுறேன்." "ஓ! கல்யாணமே ஆகல. அதுக்குள்ளார புருஷனா?" "ஆ அதெல்லாம் அப்படிதான். நீ மட்டும் என்ன புருஷன் புருஷன் தானே சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருந்த. அப்பலாம் உனக்கு தெரியலையோ? சரி, சரி. போதும், போதும். கிளம்பு, கிளம்பு." அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. லைக் மாப்பிள சைடு, பொண்ணு சைடு ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்களும் வந்து "எங்கடி, எங்கடி அவரு?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. "இருங்கடி கூப்பிட்டு வரேன்." அப்படின்ற மாரி வந்து நீங்களும் சொல்லிட்டு, இப்போ ரூமுக்கு தான் வந்து போறீங்க. டேங்க்கு தூக்கமே வந்திருக்கும். அவரு தூங்கியே இருந்திருப்பாரு.
நீங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு மாமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளார போய் பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு. அச்சிச்சோ மாமா தூங்கிட்டு இருக்காரா, சரி எழுப்புவோம் அப்படின்ட்டு தேங்க நீங்க எழுப்புறீங்க. மாமா மாமா எந்திரி மாமா. ம் ம் வண்டியாப்ல எவ்வளோ நேரம், நானும் எம்புட்டு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. மன்னிச்சிரு மாமா. சரி சரி வா போலாம். இருக்குல்ல இப்பதானே தூங்கி எந்திரிச்சது, இப்படியே போனா நல்லாவா இருக்கும். அதுவும் சரிதான், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க லைக் வந்து டேங்க் வந்து ஹேர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிங் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காரா, எல்லாம் எப்படி போட்டிருக்காரு எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்க. பா செம்மையா இருக்கு மாமா. எனக்கு தெரியும் புள்ள, நீ வாங்கி கொடுத்ததுல போட்டு நான் நல்லா இல்லாம இருக்கேன் அப்பனா என்ன, அப்படி சொல்லு மாமா. சரி சரி வா போலாம், எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. புள்ள எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு புள்ள. எதுக்கு மாமா. இல்ல புள்ள, திடீர்னு வந்து யாராவது என்ன இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டா, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னா அவங்க வாய் அறுத்துற மாட்டேன், நீ வா மாமா. புள்ள இருந்தாலும் அட வாமாமா அப்படின்ற மாதிரி நீங்க டயம் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. லைக் வந்து இப்ப தம்ப்லைன்ல வர மாதிரி தான் நீங்க 2 பேருமே வந்து இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாயை பொழந்துட்டு பாக்குறாங்க. இப்போ நீங்களும் வந்து அவங்க முன்னாடி நின்னுட்டீங்க. தோ இவர் தான் நான் சொன்னல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் டயான், இவர் தான். அப்புறம் டயான் மாமா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படின்ட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. எல்லாரும் அவ்வளோ அவ்வளோ ஆணு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாரும், ஒய் ஒய் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ தான் வந்து ஏய் நிஜமாவே வாடி இவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா. ஆமாம், ஏன் அவ்வளோ சந்தேகமாக கேட்குற. இல்லடி எவ்வளோ அழகா இருக்காரு, அவர் கூட நிற்கும் போது நீலாம் ரொம்ப சப்ப ஃபிகராக இருக்கிறடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தயானுக்கு சிரிப்பு தான் வருது. என்ன சொன்ன, நான் சூப்பர் ஃபிகரா. உன் மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா, உன்னை விட நான்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக எல்லாம் வந்து பேசிக்கிட்டு டேங்கோ வந்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே மிங்கிள் ஆகுறாரு. அப்போ தான் வந்து லைக் வந்து லைக் ஸ்டேஜில் இன்னும் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து நிற்கலை. ஸோ வந்து இன்னமும் அவங்க வந்து அந்த ரூமில் தான் அவங்களுக்கு நல்லாட்டான ரூமில் தானே வந்து இருப்பாங்க. அப்போ சிலர்லாம் வந்து என்ன தேங்க தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு உங்களை தான் வந்து பொண்ணுன்னு நினச்சிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட வந்து என்ன பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, போய் மண்டபத்தில் அங்கே மேலே நில்லுங்க, எவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டுருப்பீங்க, நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க வேண்டாமா, போய் வந்து அங்கே மேலே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கா ஐயோ அவ கேட்கமா வருது உங்களுக்கு. ஐயா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை கிடையாது, நாங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ஓ அப்படியா தம்பி, மன்னிச்சிருப்பா. நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் வேறு போட்டிருக்கீங்களா, அதுதான் நீங்கள் தான் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோன்னு நாங்கள் நினச்சிட்டோம். மன்னிச்சிருப்பா. இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் போய்ட்றாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா தேங்க தான் மாப்பிள்ள நீங்கள் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அப்படியே அரசல் பசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னது இது, பொண்ணு மாப்பிள்ளை இங்கே நின்றுட்டுருக்காங்க, அப்போ அங்கே நின்றுட்டுருக்கவங்க யார், என்னது இது, அப்போ 2 நிச்சயமா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துலேயே தெரிஞ்சிட்ருக்காங்க. லைக் வந்து நீங்களும் வந்து சரி அவளை போய் நம்ம டேங்கை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்கை கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. முடிவே பண்ணிட்டாங்க, அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக ரெண்டு கல்யாணம் போல நாளைக்கு அப்படின்ற மாதிரி டேங்கை கூப்பிட்டு நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறீங்களா. லைக் அங்கே இருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து பார்க்குறாங்க. ஏய் என்னடி இது, அதுதான் எனக்கும் தெரில, இவங்க 2 பேரும் பாருங்க, இவங்களோட எங்கேஜ்மெண்ட் மாதிரி நின்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட தான் வராங்க. ஏய் முதல்ல வாடி என்கிட்ட. எதுக்குடி, வாடி அப்படின்ற மாதிரி. அண்ணா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே உட்காருங்க, நான் அங்கே வந்துடுறோம். சரிம்மா அப்படின்ற மாதிரி தேவை சொல்கிறாங்க. என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படி நீங்கள் வந்து மாப்பிள்ளைகிட்ட வணக்கங்க, வணக்கம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஆக்வர்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்னடி இது என்னோட நிச்சயதார்த்தமா இல்லை உன்னோட என்கேஜ்மெண்ட்டா, என்னடி ஆச்சு உனக்கு. ஏய்
இங்க சூப்பரா இருக்க வேண்டியது நானும் என்னோட புருஷனும் தாண்டி. என்னடி நீயும் டேங்கும் வந்து அப்படி நின்றுருக்கீங்க? என்ன மச்சான் ஆச்சு? இப்ப எதுக்கு இவ்ளோ கொந்தளிக்கிற? எனக்கு தெரியாது. உடனே நீ உன் புருஷனை கூட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் கூட்டு வர. ஏன்டி? ஏய், எல்லாரும் பார்த்தா நீங்க தான் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை பையன் நினைப்பாங்கடி. அது எங்களோட பிரச்சனை கிடையாது. இதை பாரு, இது என்னோட என்கேஜ்மெண்ட். ஒழுங்கா உன் புருஷனை கூப்பிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீ வர. இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவேன் நான். சரி சரி, கத்தாத, கூப்பிட்டு போறேன். சரி சரி அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து ஸ்டேஜுக்கு போகுது வந்து 2 பேருமே வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா டேங்கும் திரும்புறாரு. என்ன பிள்ள, வா, என்ன பிள்ளாச்சு, நீ வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க நீங்கள் கூப்பிட்டுட்டு உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல. என்ன பிள்ளாச்சு, இதுக்கு இவ்வளோ வேகமாக கூப்பிட்டு வர? ட்ரெஸ்ஸை கழட்டு. எதை? ட்ரெஸ்ஸை கழட்டு மாமா. ஏய், என்ன பிள்ளை பண்ணுற? கையை அவரை தட்டி விடுறது என்ன பண்ண பார்க்குற? ரொம்ப ஆசைதான் மாமா உனக்கு. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நான் வேறு ட்ரெஸ்ஸை தரேன், அதை போட்டுக்கோ. ஏன் புள்ள, என்னாச்சு? இது நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு, யார் இல்லைன்னு சொன்னாமாமா. ஆனால் என் ஃப்ரெண்டு இருக்கா பாரு, அவ தான் ஒழுங்கா உனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கூப்பிட்டு வர சொல்லி சொல்லிட்டாமாம்மா. ஏன் புள்ள? ஆமாம், பின்ன யார் கல்யாணம் பொண்ணு வந்து நம்ம 2 பேரை பார்த்தா எல்லாரும் நமக்கு தான் கல்யாணம் நமக்கு தான் கல்யாணம் சொல்லுவாங்க. ஒழுங்கா வந்து புருஷன் ட்ரெஸ்ஸை மாற்றி கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டாமாம்மா அப்படின்னு நீங்கள் பவுட் பண்ணுறீங்க. தேங்க சிஸ்டர், சரி புள்ள, பின்ன இன்னைக்கு அவங்களோட இது தானே, அவங்க தானே ரொம்ப அழகாக தெரியணும். அப்புறம் நாம் தெரிஞ்சா அவங்களுக்கு பொறாமையாக இருக்காது? வேறு ட்ரெஸ்ஸு நீ கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டேங்கும் வந்து சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்ததெல்லாம் வந்து அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்து அப்படி நின்றுட்டுருக்காரு. அதே கீழே பேண்ட் மட்டும் அப்படியே போட்டு நின்றுருக்காரு. நீங்களும் வந்து எதுக்கும் எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னும் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்கள் கொடுத்ததையும் அவர் போட்டுட்டு இப்போ நீங்கள் தம்ப்லைனில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான் டேங் வந்து கீழே வந்து நீங்கள் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்ருக்கீங்க. முன்னே இருந்ததை விட அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கட்டும் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கார் வந்து டேங்கு. எல்லாரும் வாவ், யார் அது இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு அந்த அந்த இதுலலாம் வந்து சில மேரேஜ்னாலே நிறையா பேர் வருவாங்க. ஸோ அதில் பொண்ணுங்களும் வந்திருப்பாங்கள்ல. எல்லாரும் டேங்கை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேங் வந்து கூப்பிட்டு வந்திருப்பீங்க, இப்போ ஸ்டேஜுக்கு தான் வந்து போகிறீங்க. பார்த்துக்கொடி, போதுமா போதுமா? ஐயோ, ஏய், உன் புருஷனுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவர் ரொம்ப அழகா தாண்டி தெரிகிறாரு. போடி இங்கேருந்து. டேங் அப்படியே சிரிச்சிட்டு, தங்கச்சிம்மா, ஏம்மா, ஆல்ரெடி அவள் வந்து உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கா. என் புதுசிருக்கா நீ ட்ரெஸ்ஸை மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீ என்ன சொன்ன, இப்படி சொன்னால் அவள் திரும்ப கோவப்பட போகிறா தங்கச்சி அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. அட போங்கண்ணா, நீங்கள் வேற, எங்கள் கல்யாணத்தில் நீங்கள் இவ்வளோ அழகாக நின்றுட்டு இருந்தா எல்லாரும் உங்களை தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் என் புருஷனை பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அவன் புருஷனை பார்க்குறா. எனக்கும் தான் ஆச்சரியுது இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு. என்னடி லுக்கு? உன் மூஞ்சிக்கு நானே அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுவியா, சொல்லு வைக்கிறது, நாளைக்கு நீ மாட்டோல அப்புறம் ஒன்று வச்சு செய்கிற அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ளார அந்த மாதிரி ஒரு லுக்கு ஓடிட்டுருக்கு. இதுக்குள்ள வா போயிடலாம், நம்மளால அவங்களுக்குள்ளார சண்டை வந்துட போகுதுக்குள்ள. சரி மாமா, வா போகலாம், வா நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்க கீழே போக போகிறீங்க. உடனே அங்கே ஃபோட்டோகிராஃபர் இருப்பார்ல, அவர் வந்து மாப்பிள்ளை சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, பொண்ணை கூட்டிட்டு நில்லுங்க அப்படின்ட்டாங்க. உங்க ஃப்ரெண்டுக்கா அவ்வளோ உங்களை முறைச்சு பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஐயோ, உங்க டேங்கா செம்ம சிரிப்பு வருது. தம்பி, நான் மாப்பிள்ளை இல்லை பாதோ, அவங்க தான் தேவையில்லாம எங்களை வச்சுட்டு அவங்களுக்குள்ளார சண்டையை போட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு இருக்காரு. ஓ, சாரிண்ணே, பரவாயில்லப்பா, இனிமையாவது மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிடுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு உங்களையே தான் முறைச்சி பார்த்துட்ருக்கா. இதில் அவளுக்கு செம்ம காண்டே இந்த ஃபோட்டோகிராஃபர் வர பிடிச்சி திட்டுறா. அந்த ஃபோட்டோகிராஃபர், ஐயோ மன்னிச்சிருமா தெரியாமல் சொல்லிட்டமா, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து பொண்ணுங்கள்லாம் செம்மையாக டேங்கை பார்த்து சொல்லு விட்டுட்டு இருக்காளுங்க, செம்மையாக சைட் அடிக்கிறாளுங்க.
சில பொண்ணுங்களாம் வந்து சரி பிள்ள எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அட இருமாம்மா, ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதோ அங்கே பாரு கொடுத்துட்ருக்காங்க, இரு நான் போய் உனக்காக எடுத்துகிட்டு வரேன். சரி பிள்ள அப்படின்ற மாதிரி டைம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து ஜூஸ் எடுக்க வந்து போயிட்டீங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து டேயாங்கிட்ட வந்து பேசுகிறா. என்னம்மா சொல்லு. இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படின்ற மாரி அந்த பொண்ணு ரொம்ப வெட்கப்படுறா. அ அ என்ன சொல்றா இந்த பொண்ணு? இப்படி சொல்றா, நான் என்னத்த திருப்பி சொல்றது? அப்படின்ட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. சரிம்மா, ரொம்ப நன்றி. அ எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிருச்சு. எது? ஐயய்யோ! அப்படின்ற மாரி இருக்கு. அந்த டைம்ல கரெக்ட்டா நீங்களும் வந்திருப்பீங்க. அந்த பொண்ணு சொன்னதையும் வந்து கேட்டிருந்திருப்பீங்க. உங்களுக்கு செம கோவம் வந்திருக்கும். "ஏய்! யார்ரி நீ? இவ்ளோ தைரியம் இருந்தா என் புருஷன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவ?" அப்படின்ற மாரி நீங்க கத்துறீங்க. "ஐயய்யோ! ஒண்ணும் இல்லப்பா. ஐயோ! புள்ள ஒண்ணும் இல்ல புள்ள, சும்மா இரு புள்ள. ஏம்மா போம்மா இங்கேருந்து. அடிச்சுட்டு கிடிச்சுட்டு போறா." அந்த அளவு கோவமா வரீங்க. நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? நீங்க அழகா இருக்கீங்க. உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே சொன்னேன். ஆ அது மட்டும் இல்லாம நீ என்ன அவ்வளோ கல்யாணம் கழட்டிக்கிட்ட பொண்டாட்டி மாரி பேசுற? ஐயோ! வாய் எனக்கு கொளறுதே. ஆ இன்னும் ஆகலல்ல? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐயோ! இது என்னம்மா பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருடி அப்படின்ற மாரி டயாங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏன் சும்மா இருக்கணும்? அப்படின்ற மாரி அந்த பொண்ணு எகிறிட்டு இருக்கா. ஏய் ஒழுங்கா வாய மூடிட்டு போயிடுறி. நான் போமாட்டேன்டி, நீ வேணா போடி. இவரை எனக்கு தான் பிடிச்சிருக்கு, நான் தான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டயாங்கோட ஆம்ஸை வந்து பிடிக்க வரா. உடனே நீங்க டயாங்க பிடிச்சி பின்னாடி இழுத்துடுறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என் புருஷன் கையவே நீ பிடிக்க வர, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வழிக்கு வந்து அந்த பொண்ணை அடிக்கிற மாதிரி போயிடுறீங்க. உடனே டயாங்க ஐயோ பிரச்சனை ஆயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அங்கே இருந்து எழுந்திருப்பாங்களே, என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஏய் இந்த குட்டை கத்திரிக்காய் பாரு, எவ்வளோ தைரியம் வந்து இவ ஏன் புருஷனையே வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு வருவா, அப்புறம் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் எகிரிக்கிட்டு போகிறீங்க. ஏய் அப்படி சும்மா சின்ன பொண்டி அவ அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அவளை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஐயோ சும்மா இருப்புல, சண்டை கிண்டை போட்டு அதை அடிச்சிடாத, குழந்தடி அவ. ஆ குழந்தை குழந்தை நீ எதுக்கு இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறக்க? என்ன அவளுக்கு உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஐயோ இல்லை 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 அப்படிலாம் இல்லை. அப்புறம் எதுக்கு நீ வாயை திறக்கிற? வாயை மூடிட்டுரு. ஐயோ சும்மா இருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குட்ட எனக்கு. ஏய் ஒழுங்கா தூர போடி, நீ போடி அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை தள்ளி விடுறா. உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்க போறீங்க. உடனே டயாங்க உங்களை தூக்கி அவர் ஷோல்டர்ஸ்ல போட்டுடுறாரு. டயாங் என்ன பண்றீங்க மாமா, விட்டு மாமா, சும்மா இருறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. வெளியில போயிட்டு அந்த கார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பார்க்கிங் லாட்ல தான் வந்து உங்களை வந்து இறக்கி விடுறாரு. ஸோ மண்டபத்துக்கு வெளியில கார் எல்லாம் வந்து அவரோட ஜீப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கதான் உங்களை இறக்கி விடுறாரு. முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே கையை கட்டிக்கிட்டு. முறைக்காது புள்ள, முதல்ல எதுக்கு நீ அவ்வளோ சும்மா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க போறீங்க. ஐயோ புள்ள சும்மா இருப்புல, வேண்டாம் புள்ள, உன்னை விட பார்க்கும்போது அவ சின்ன புள்ள. ஓ அதனாலதான் வந்து அவளுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியோ? இப்பவே வந்து உனக்கு என்ன அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஐயோ புள்ள அப்படிலாம் இல்லை புள்ள. அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு நீ வந்து என்ன வெளியில கூட்டிட்டு வந்த? எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க திரும்ப வந்து போக போறீங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி டயாங்க. ஐயோ இதை தட்டா வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க அவரோட ஜீப் இருக்கும் இல்லையா, அந்த சைடில் தான் வந்து நீங்க நின்றுட்டு இருப்பீங்க. அதுலயே வந்து லைக் வந்து அவர் உங்களை பின் பண்ணிட்டு செம்மையா வந்து கிஸ் பண்றாரு. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. லைக் அப்படியே ஃபியூ மினிட்ஸ் போக 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 என்ன ஆகுதுன்னா, நீங்களும் வந்து டயாங்க கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறாரு. உங்களோட ஹேண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டயாங்கோட நெக்கு கிட்ட தான் அப்படியே ரேப் ஆகி செம்மையாக வந்து ஒரு டீப் கிஸ் போகுது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிட்டு உங்களோட 2 பேரோட ஃபோர்ஹெட்டும் அட்டாச் ஆகிருக்கு. இல்லை எப்பவுமே நீ தாண்டி என் பொஞ்சாதி, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த பொண்ணை நீ எங்கேயோ அடிச்சு கிடிச்சு போயிடியோன்றதுக்காக தானே நீ நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி சரி இந்த ஒரு தடவை விடுறேன், ஆனால் நீ எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசக்கூடாது சரியா மாமா? சரி பிள்ளை,
நான் பேசவே இல்லை சரியா, நீ சொன்னா மட்டும்தான் நான் பேசுவேன். எந்த பொண்ணுகிட்டயும் நான் பேசலை சரியா, உன்னோட தோழிகளாகவே இருந்தாலும் நான் பேசலை சரியா. ம் சரி. அப்படியே ப்ரீத் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் வந்து பேசிக்கிட்டு, சரி உள்ளார போகலாமா, போகலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, அப்படியே கொஞ்சம் அங்கேயே எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளார போகிறீங்க. அப்படியே வந்து என்கேஜ்மெண்ட்லாம் நல்லபடியாக வந்து முடியுது. ஏன்னா அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு 10 ஆயிடுச்சு. ஸோ 10-11 ஆயிடுச்சு. காலையில் ஒரு 6க்கு மேரேஜ். சரி இப்போ தூங்கினா தான் எந்திரிச்சு ரெடி ஆகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டயாங்கும் வந்து அந்த ரூமில் தான் இருக்கீங்க. இருந்தாலும் டயாங்க்கு வந்து ஒரே ரூமில் இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து இருக்குது. தயக்கத்திலே தான் வந்து இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக உங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கழட்டிகிட்ருக்கீங்க. கழட்டி அந்த எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. தேங்க பார்க்குறீங்க, என்ன இவர் ரொம்ப அமைதியாக இருக்காரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகையெல்லாம் கழட்டி வச்சதுக்கப்புறமா சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக்கில் இருந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்கிறீங்க. ஸோ நைட்டி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அம்மா, ஏன் மாமா இன்னும் இப்படியே உட்காந்துட்ருக்க, நீ இன்னும் மாற்றலையா ட்ரெஸ்ஸு? அது இல்லை புள்ள, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்றா இருக்கிறது சரி வருமா புள்ள? மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீ சரி இந்தா, நான் போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீ போய் மாற்றிட்டு வா. சரி புள்ள அப்படின்ட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. லைக் வந்து என்ன மாதிரினா வந்து நைட்டிலேயே லைக் சில்க் டைப்பில் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான இதை தான் வந்து நீங்கள் போட்டுட்டு வெளியில் வரீங்க. அது வந்து ஸ்லீவ்லெஸ் தான். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு தான் வந்து நீங்கள் வரீங்க. டயாங் பார்க்குறாரு. அவருக்கு உங்களை இந்த மாதிரி பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி மாமா, நீயும் போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடு மாமா, நம்ம தூங்கலாம், தூங்கி எந்திரிச்சாதான் காலையில் எந்திரிச்சு நம்ம தயாராகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. டயாங் உங்களே தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயாங் பக்கத்தில் போய் மாமா அப்படின்னு உழுக்குறீங்க. என்ன போல, நான் மாற்றிக்கிட்டேன் மாமா, நீயும் போய் மாற்றிட்டு வா, நம்ம தூங்கலாம். சரி போல அப்படின்ற மாதிரி அவரும் வந்து போயிட்டு லைக் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து பனியன் வந்து வேஷ்டியோடு தான் வந்து வெளியில் வராரு. அவரோட ஐஸ் உங்களை வந்து பார்க்கவே இல்லை. இப்போல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன். சரி மாமா, அதை அந்த ட்ரெஸ் அப்படியே அந்த சோஃபா மேலே வச்சு வா, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் தான் வந்து கூப்பிடுறீங்க. இல்லை போல, பரவாயில்ல, நான் தான் இந்த இடத்துலையே நான் படுத்துக்கிறேன். ஏன் மாமா அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு டேங் கிட்ட தான் வந்து போகிறீங்க. டேங் வந்து அந்த ட்ரெஸ் ஆல்ரெடி அங்கே சோஃபா டேபிள் இருக்குங்கள, ஸோ அங்கே வச்சிட்றாரு. வச்சுட்டு திரும்பினா நீங்கள் டக்குன்னு வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் போல இப்படி பயமுறுத்துற மாமா, வா மாமா, ஒரு பெட்லேயே படுக்கலாம், அப்போ தான் நல்லா தூக்கம் வரும், இங்கெல்லாம் படுத்து தூக்கமே வராது மாமா. இல்லை பிள்ளை, சொன்னால் கேளு பிள்ளை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து பயங்கரமாக சடனாக இடிக்குது. உங்களுக்கு வந்து சடனாக இப்படி வந்தது பயம் வந்துச்சு. டேங்க ஹக் பண்ணிக்கிறாரு. மாமா அப்படின்ற மாதிரி டேங்க அப்படி கல் பண்ணுறாரு. லைக் நீங்கள் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. மாமா இடிக்குது மாமா. ஆமாம் போல, நீ போய் தூங்கு சரியா, ரொம்ப மழை வரும் போல், சரியா நீ போய் அங்கே தூங்கு, நான் இங்கே தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீயும் வா, என் கூடவே வா அப்படின்ற மாதிரி நீங்கள் டேங் வந்து லைக் உங்ககிட்ட இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. டேங் இல்லை பிள்ளை, இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்றதே இருக்காரு ஒரு பக்கத்தில். ஏன்னா இன்னும் நீங்கள் பெட்டில் விழுந்துடுறீங்க, நீங்கள் கீழே விழுறீங்க, உங்கள் மேலே அப்படியே டயாங் வந்து விழுந்துடுறாரு. இப்போது ஐஏ கான்டாக்ட் தான் வந்து போகுது. டயாங் அப்படியே அவ்வளோ அழகாக வந்து டயாங்கோட கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க. அதே மாதிரி தான் உங்களோட கண்ணுக்கும் டயாங் வந்து தெரிகிறாரு. 2 பேரோட ஐஸ் கான்டாக்டும் அப்படியே அவங்கவுங்க லைக் உங்களோட ஐ டயாங்கோட லிப்ஸுக்கும், டயாங்கோட ஐ உங்களோட லிப்புக்கும் தான் வந்து போகுது. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லீன் ஆகுறாரு. நீங்களும் வந்து டேங்கோட ஷோல்டர்ஸில் தான் இப்போ உங்களோட கை இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து பிடிக்கிறீங்க. அப்படியே ஐஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. இதோட இந்த எபிசோடை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது நெக்ஸ்ட் எபிசோடான 5 தான் வரும். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா அப்போ ப்ளீஸ், ஓகேவா? எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.